ஓம் சரவணபவ. குழந்தையை தாய் எப்படி அணைத்துக் கொள்கிறாளோ அதேபோல் நம்மை தழுவி நம்மை காக்கும் கருணை கடல் முருகன். நம் கவலைகளை போக்க அவன் அருள் வழி செய்கிறது. நாம் வாழ்க்கையில் பல துயரங்களை சந்திக்கிறோம். துன்பம், துயரம் இவை நம்மை நொடிக்கச் செய்யலாம். ஆனால் முருகனை அழைத்தால் அவன் ஒரு கணத்தில் நம் கவலைகளை நீக்கிவிடுவான். முருகன் ஒரு தந்தை போல் நம்மை காப்பவன். ஏழை, பணக்காரன், பெரியவன், சிறியவன் யார் வந்தாலும் முருகன் கருணை காட்டுவான். கந்தவேலே, என்னை காத்திடும் வீரவேலே என்று அழைத்தாலே அவன் அருள் பரிபூரணமாகிவிடும். நம்மையெல்லாம் கைவிடலாம், உறவுகள், நண்பர்கள், உலகம். ஆனால் முருகன் ஒருபோதும் கைவிட மாட்டான். ஓம் முருகா என்ற ஒரே வார்த்தை உன் இதயத்தால் சொல்லிப்பார். ஓம் முருகா, அந்த ஒரு வார்த்தை வாழ்க்கையை மாற்றும். திருநாமம் ஒரு வலி தீர்க்கும் மருந்து, ஒரு பரிசுத்த தீபம். மருந்து இல்லாத நோய்க்கு, வழியில்லாத பிரச்சனை, நம்பிக்கை இல்லாத மனதுக்கு முருகன் ஒரே தீர்வு. வாழ்வில் துயரமா? முருகனை நினை. கந்த சஷ்டியில் சூரனை வென்றது போல உன் வாழ்க்கையின் சூரனையும் முருகன் அழித்து விடுவான். நீ அழும்போதும், நீ வருத்தப்படும் போதும் அவன் கையை நீட்டுவான். துயரம் இருக்கட்டும், நெருக்கடி இருக்கட்டும், ஆனால் நம் கையில் வேல் இருக்கிறது. அதுவே முருகனின் அருள். முருகன் கவலைகளை கரைக்கும் கருணை கடல். முருகன் உன் பிரச்சனையை தீர்க்க நீ அவனை மனதார அழைக்க வேண்டும். ஓம் சரவணபவ் என்று சொல்லும் போதே உன் கவலைகள் கரைந்துவிடும். இப்போதே நம் கண்களை மூடுவோம். முருகனை முழு விருப்பத்தோடு அழைப்போம். ஓம் முருகா, ஓம் சரவணபவ். ஆன்மீகம் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.